இருங்க. இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. இரு சொல்றேன், கோச்சுக்காத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு ஐ எம் நாட் அ ரெஸ்பான்ஸ். ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஏன்னா நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தாரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டிய? என்னை அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்டரு ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறிய? அதுக்கு நன்றி கடனாடா? இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டுறதுக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன்? டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்டை இல்லைடா, மயிறு மண்டை. நன்றி, வணக்கம். அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பார்க்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது. ஏன்? அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனதில் வச்சுட்டு பேசுறாப்ல, எவனும் முழுக முடியாது. ஏன்? அது நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போட, மயிரை பிடுங்குற வேலை வேணடா உனக்கு தெரியும். வேற என்னடா தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் நடுவிய? டேய், எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கினா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காளி பேட. என் அப்பன் சொல்றான்டா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாப்பை விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவன்னா என்னன்னு ஒன்று இருக்குடா. தலைவன்னா என்ன தெரிஞ்சுக்கடா. தலைவன்னா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும். சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற? அது ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில் இருக்கா?